யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் தோல்வி வெற்றி இதெல்லாமே சகஜம்தான். ஆனால் அதனால் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்கவே கூடாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு காட்டுறேன். நம்ம வீட்டில் திருப்பதி வீட்டில் மல்லி செடி அது காஞ்சிடுச்சு அவ்வளோதான் சொல்லி தண்ணி கூட ஊற்றாமல் இருந்தாங்க. நான் வரப்போ சொல்லுவேன், இல்லை அது வரும் கண்டிப்பாக துளிர்க்கும், தண்ணி ஊற்றிட்டே இருங்க, கண்டிப்பாக அது நிறைய பூ பூத்து இருக்கு. எவ்வளோ பூ பூத்த செடின்னா நான் வீடியோ இருக்கு, நான் போடுறேன், உங்களுக்கு பதிவிடுறேன். அவ்வளோ பூத்து இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா ஒன்று சீசன் இல்லை எதுவும் இல்லை, அவ்வளோதான் விட்டுறக்கூடாது. இல்லை கண்டிப்பாக அதை தண்ணி ஊற்றிட்டே இருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஆயிடுச்சு, மேலேயே காஞ்சிடுச்சு சுத்தமாக. நீங்கள் விடாதீங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்கன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா துளிர் விட்டு வந்துருக்கு. அடியில இருந்து பாருங்க துளிர் விட்டு வந்துருக்கு. நம்ப மாட்டீங்க, கிட்ட நிறைய பூ பூத்துச்சு, அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதோட வீடியோ கூட நான் பதிவிடுறேன். அவ்வளோதாங்க. அது இயற்கையாக இருந்தாலும் மரம் செடி கொடியாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் முடிஞ்சிடுச்சு அவங்க கதைன்னு நினைக்கவே கூடாது. அவங்க மீண்டும் கண்டிப்பாக இந்த செடியோட வீடியோ நான் போடுவேன். எவ்வளோ பூ பூக்கும் பாருங்க. மனுஷங்களும் அவ்வளோதாங்க, முடிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க அதிலிருந்து மீண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, நல்ல வாழ்க்கை வாழலாம். நம்ம அதை சமாளிச்சுட்டு வரணும். இந்த செடியை போல காஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் துளிர்த்து வந்ததில்ல, கண்டிப்பாக இன்னைக்கு அது சாவே கிடையாது. அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை கூட. எழுந்துக்கிற வரலாம் தான் கஷ்டம், எந்திரிச்சிட்ட பிறகு சாதிக்க பிறந்தவங்க. எதுக்காகவும் உயிரை மாத்திரம் விட்டுணும்னு நினைக்கவே கூடாது. நான் சொல்றது சரிதானே?